மகிமையுண்டதாக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிரோடு எழுந்த மகத்துவமுள்ள நாமத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஸ்தோத்திரம். ஆமென். 9ஆம் தேதி 1ஆம் தேதி கால வேளையில தேவ சமூகத்தில் கூடி வர தேவன் நமக்கு தந்த பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். காலங்கள் கடந்து போகிறது, வேகமாய் உருண்டோடி கொண்டு போகிறது. உலகத்தின் முடிவு வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உலகெங்கு நடக்கிற சம்பவங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை பரலோகத்தில் அழைத்து கொண்டு போக வருவதற்குரிய எல்லா ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்குள்ள சபைகள் ஆமென் இதை கவனிக்கவில்லை. இன்றைக்குள்ள சபைகள் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாகவில்லை. அன்பையானவர்களே, வானம் தன்னை அழித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சந்திரன், சூரியன், கிரகங்கள் ஒவ்வொன்றும் தங்களை அழித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஏன் பூமியும் கூட தன்னை அழித்துக் கொள்ள ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் யாருக்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரப்போகிறாரோ அந்த சபை, அந்த கர்த்தர் ஸ்தோத்திரமாக சபையானது, பரிசுத்த மனவாட்டியானது இன்றைக்கு மறந்து போய் ஏனோதானோ என்று மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யாரை தேவன் பரலோகத்தில் அழைத்து கொண்டு போக வரப்போகிறாரோ அந்த மக்கள் இதை குறித்த அறிவில்லாமல், இதற்கு குறித்த உணர்வில்லாமல், இதற்கு குறித்த ஸ்தோத்திரம் எண்ணம் இல்லாமல் இஷ்டம்போல உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்திலே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆனாலும் அழைக்கப்பட்டுள்ள அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர் என்று சொன்ன தேவன், நிறைய பேர் கிறிஸ்தவங்க உலகத்துல ஆமென் கடவுள்கள் வணங்குகிற, சாமியில வணங்குற மக்களிலே யார் அதிகமான பேர் என்று பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவை வணங்குற மக்கள் தான் நம்பர் 1 முதலிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மற்ற மதங்கள் தான் அதற்கு பிறகு. ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டத்தில், கோடி கோடியான இருக்கிற அந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் பரலோகத்திற்கு போகிற மக்கள் வெகு சிலர். கொஞ்சம் பேர் தான் பரலோகத்துக்கு போக போறாங்க. ஏன்? தேவன் அதை பிரித்தெடுக்கிறார். ஆண்டவராகிய தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தமாக இயேசுக்கேற்ற விதத்தில் வாழணும். எல்லாமே சபைதான். ஆகவே கடந்த 2 வாரமாக நம் சபைகளை குறித்த அநேக வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு தந்து வருகிறார். இந்த சபைகளை குறித்த அநேக காரியங்களை தேவனாய் கேட்ட நம்முடைய சபையில் அவர் பேசி வருகிறார். ஆமென். இதை கேட்கிற அநேகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. என்னிடத்தில் போன் பண்ணி, ஐயா அருமையான தேவனுடைய வார்த்தை, எங்கே கேட்க கிடையாத வார்த்தை, நல்ல வார்த்தைகள் என்று அநேகர் சொன்னதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையானவர்களே, அநேகர் உணர்வு அடைந்ததற்காக, தங்களை கர்த்தருக்குள்ளாக மாற்றிக் கொண்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் அறிவிக்கிற வார்த்தைகளுக்கு, சத்தியங்களுக்கு நாம் உடன்பட வேண்டும். தேவன் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய முக்கியமான காரியங்கள் வேதத்தில் அறிந்து கொள்ள போகிறோம். தேவ ஆவியர் நம்மை நடத்துவாராக. ஆமென். ஜெப சிந்தையோடு தேவனுடைய வார்த்தையில் மிக கவனமாய் ஒவ்வொரு கர்த்தரை நம்ம கேட்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை தேவன் மிக பிரதானமாக்கி கொண்டு வைத்திருக்கிறார். உலகத்தில் ஸ்தோத்திரம், சிலர் தங்கத்தை குறித்து பெருமையை பேசுவார்கள், சிலர் ரத்தனங்களை குறித்து பெருமையை பேசுவார்கள், சில நாடுகள், தேசங்கள் நாங்கள் நிறைய ராக்கெட்டுகளை அனுப்புகிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க தேசம் என்பது அல்லேலூயா சூரியனை காட்டில் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு புதிய கிரகத்தை கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த வாரத்தில் அதை ஸ்தோத்திரம் அங்கு அனுப்புவதற்கு ராக்கெட்டை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அவர் அனுப்புகிற அந்த ராக்கெட் 6 வருஷம் பிரயாணம் பண்ணி அந்த புதிய கிரகத்துக்கு போக போகிறது என்று எல்லா காரியங்களும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சந்திரனுக்கு மனுஷனை அனுப்புவதற்கு எல்லா ஆயத்தங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எது நடந்துட்டு இருந்தாலும், எது பிரதானமாக இருந்தாலும், அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகையில இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொண்டு வாழுகிற அந்த காரியம் தான் மிக பிரதானமானது. அல்லேலூயா. ராக்கெட்டை அனுப்புவதோ, தங்கத்தை சம்பாதிப்பதோ, வைரங்களை சேர்ப்பதோ, ரத்தனங்களை சம்பாதிப்பதோ, நிலங்களை வாங்குறதோ, கட்டணங்களை கட்டுகிறதோ, பிளைட் ஏரோப்ளைன் வாங்குறதோ பிரதானம் அல்ல. தேவனுடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் அழிக்கப்பட ஒரு நொடியில எல்லாமே அப்படியே சாம்பலாகி போய்விடும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் எல்லாம் பிரமாதமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சந்திரன்ல ஹல்லேலூயா ஒரு 2 பேர் அனுப்புனாங்க. இந்தியா தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியும் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் ஒரு ஆணுமாக 2 பேர் அனுப்பினார்கள். 8 நாள்ல வேலை முடிச்சிட்டு பூமிக்கு திரும்பி வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு அல்லேலூயா ஏறக்குறைய 70-80 நாட்கள் பக்கம் ஆகிறது. அவர்கள் இன்னும் வர முடியவில்லை. ஏன்? அவங்க போன ராக்கெட் ஆனது பழுதடைந்து விட்டது, ரிப்பேர் ஆயிருச்சு. அவங்க பூமிக்கு திரும்பி வர ஒரு வழியும் இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தடுமாறு உடம்புல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு போகிறது.
உடம்புல எலும்புல ரப்பர் மாதிரி வளைஞ்சு போயிடும், என்னென்னமோ நினைச்சு ஹல்லேலூயா ஆராய்ச்சியில் சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவில் சீக்கிரமாய் ஹல்லேலூயா எலான் மஸ்க் ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த ராக்கெட்டை அனுப்பி அவங்களை திருப்பி கூட்டி கொண்டு வரலாம் என்று எவ்வளவோ ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அது அனுப்புவதற்கு ஏறக்குறைய ஸ்தோத்திரம் ஒரு சில மாதங்கள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் இன்னைக்கு தேவனை கர்த்தர் நம்முடைய பரலோகத்தில் அடித்து கொண்டு போக அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மிக ஆயத்தப்பட்டு கொண்டு நாம தான் மனசு இல்லாம எப்போ பார்த்தாலும் சம்பாத்தியம் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் சம்பாத்தியம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பணம் வரணும், நாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எவ்வளவோ பிளான் பண்றோம். உலக வாழ்க்கை ஒரு நொடியில மாறி போய்விடும். உலகக்காரி ஒரு நொடியில மாறி போய்விடும். ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் சொன்னா புரியாது, எல்லாம் வேடிக்கையா இருக்கும். ஆனால் அல்லேலூயா கர்த்தர் சொல்ற நாள் வருகிற பொழுதுதான் ஆமென் பாஸ்டர் சொன்னது எத்தனை உண்மை என்று மக்கள் விளங்கிக் கொள்வார். அப்ப யோசித்து ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய வரிக்கு ஆயத்தப்படணும். அல்லேலூயா. கடந்த 2 வாரம் சபை குறித்து நம்ம பேசுகிறோம். இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து சபைகளை குறித்த அநேக காரியங்களை நம்மோடு கூட பேச இருக்கிறார். நாம் ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்துக்குள்ள போவோம். ஆமென் அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய 2 வசனங்களை வாசித்தோம். வாசிக்கலாமா மறுபடியும் ஒரு முறை? கடந்த வாரத்தில் ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய 2 வசனங்களை நான் வாசித்து கர்த்தருடைய வார்த்தை கடந்த வாரத்தில் முடிந்தது. இன்றைக்கு தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கலாம். அவனுடைய காவற்காரர் ஆமென். அவருடைய காவல்காரனா யார் தெரியுமா? ஏங்க பாஸ்டர்னு ரொம்ப பிரமாதமா சொல்றேன். இன்னைக்கு பாஸ்டர் நிறைய பேர் இருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர், பிஷப், ஆர்ச் பிஷப், மோடரேட்டர், அப்புறம் என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்க. ஒரு பாஸ்டர், ரெவரண்ட், நிறைய பேர்களை வச்சுக்கிறாங்க ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரனுக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுமா? ஊழியக்காரன், மேய்ப்பர், ஆமென், கண்காணி, ஸ்தோத்திரம், அப்புறம் காவல்காரன், ஜாமக்காரன், இப்படிப்பட்ட பேரு தான் கர்த்தர் பாஸ்டர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல கர்த்தர் சொன்ன பேரெல்லாம் இன்னைக்கு வைக்க யாரும் மேய்ப்பர் அப்படின்னு விரும்பாங்களா? அந்த பேரை விரும்பல. மேய்க்கிறேன், ஆடு மேய்க்கிறவனா, நானும் அப்படி மேய்ப்பனா, எனக்கு அந்த பேர் வேண்டாம், எனக்கு பேர் வேற, ஆர்ச் பிஷப், பிஷப்னு பேர் வச்சுக்கலாம். நிறைய பேர் அப்படி தங்களுடைய பேரை பெருசா மாத்திக்கணும்னு விரும்புகிறார்கள். ஆனால் இருக்கிற நிலைமையோட கீழே தான் போயிட்டு இருக்காங்க. ஒருபோதும் கர்த்தருக்குள்ள வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேல ஒன்றும் போகல. பெயர் தான், பதவிகள் தான் கூடுகிறதே ஒழிய நிலைமை ஒன்றும் மாறல. அதனாலதான் இங்க கர்த்தர் சொல்றார் காவல்காரன். எதற்கு? ஒரு சபைக்கு காவல்காரன் என்று பாஸ்டர் தேவன் சொல்லுகிறார். ஒரு சபைக்கு தேவன் ஏற்படுத்தின ஒவ்வொரு ஊழியக்காரனும் யார் தெரியுமா? சபைக்கு காவல்காரன். சபையை காவல் காக்கணும். ஆமென். ஒரு தோட்டத்தை, ஒரு கடையை, ஒரு வியாபார ஸ்தலத்தை காவல் காப்பதுக்கு நிறைய ஆட்களை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன பேரு? செக்யூரிட்டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆமென். காவல்காரர், பாதுகாவலர்கள். இன்னைக்கு கர்த்தர் ஒரு சபையை பாதுகாக்கிற ஒரு வேலையை தான் பாஸ்டர்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். அப்படின்னு என்ன? இரவு பகலாக ஜெபிக்கணும் சபைக்காக. ஆமென். விசுவாசிகளுக்கு என்ன செய்யணும்? நீ சபைக்கு ஜெபிக்கிற பாஸ்டர் இருக்காங்களா? சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிற பாஸ்டர் இருக்காங்களா? ஆமென், கிடையாது. ஆனா நம்முடைய சபையில ஆமென் தேவனுடைய கிருபையினால ஹல்லேலூயா 2.25 தேவனுடைய சமூகத்தில் எழும்பி உங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்காக இரவு பகலாக ஜெபிக்கும்படியாய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். 2 ஜெபம் ஆமென் என்று முடிவதே கிடையாது, தொடர்ந்து போயிட்டே இருக்கும். எப்பவுமே தொடர்ந்து ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருப்பேன். தூங்கி எழுந்த உடனே அந்த ஜெபம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். அது எப்ப இருந்தாலும் சரியே, எப்ப தூங்கி எழுந்தாலும் தொடர்ந்து ஜெபம் நடக்கும். ஆமென். அருமையானவர்களே, ஒரு காவல்காரன் என்றால் சபைக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக பாடுபட்டு ஜெபிக்க வேண்டியவன் ஒரு ஊழியக்காரன். ஆனா இன்னைக்கு நிறைய சபையில அப்படி சபையாருக்கு ஜெபிப்பதே கிடையாது. நல்லா சாப்பிட வேண்டியது, மூக்கு முட்டை திங்க வேண்டியது, நல்லா படு தூங்க வேண்டியது, காலையில் 7, 8, 9, 10 மணிக்கு எழுந்திருக்கிறது. அல்லேலூயா. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போக வேண்டியது, சாயங்காலம் பகலெல்லாம் அங்க இந்த விசிட் அங்க விசிட் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் செய்து பிரைஸ் சொல்லாட் அல்லேலூயா. சீக்கிரம் குடும்பம் ஏதாவது லஞ்சு கூட, ஏதாவது ஹோட்டல் போயிடுவோமா? ஆமாங்க எனக்கு சமைக்க டைமா இருக்கு, இங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டியது, மூக்கு முட்டை திருட்டு வந்து முன்னாடி படுக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஜெபம் இல்லை, ஸ்தோத்திரம், வேத வாசிப்பு இல்லை, தேவனோடு கூட ஐக்கிய கொள்ளுதலை பாஸ்டர்கள். ஆகவே அந்த காவல்காரர்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? சபைக்கு காவல் காக்கவில்லை, சபையை பாதுகாக்கவில்லை. ஆமென். அதனால சபை எப்படி கெட்டு கிடக்குது பின்னால பார்க்கிறோம். இப்ப வாசிக்கலாம். அந்த காவல் காக்கிற ஊழியக்காரர் என்ன பண்றாங்க? வாசிக்கலாம். எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர். ஆமாம், ஒன்றுமறியாத குருடர், ஒண்ணுமே தெரியாது. பாஸ்டருக்கு என்ன செய்யாது?
ஒண்ணுமே தெரியாது, பிரசங்கம் பண்ணவே தெரியாது. பாஸ்டருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. பாஸ்டர் கொஞ்சம் பிரசங்கம் பண்றீங்களா? ஐயோ என்ன ஆயத்தமாக இல்லைங்க, ஐயோ சாரி, இன்னொரு நாளைக்கு பார்க்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நிறைய இடத்துல ஊழியக்காரன் சொல்ற கேட்பேன், எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். என்னால் எனக்கு பிரசங்கம் பண்ண நேரம் கிடைக்காதா, எங்கே சொல்ல மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன் தேவ சமூகத்தில் காத்து கிடந்தனால் நிறைய வார்த்தைகளை உள்ள கர்த்தர் போட்டு இருக்கிறார். ஆமென். தடுமாறக்கூடாது. பிரசங்கம் பண்ணுவதால் பிரசங்கம் பண்ணுங்கன்னா சரி ரைட் ஓகேன்னு சொல்லணும். ஏனென்றால் அது தேவனுடைய சித்தம். யாரு பிரசங்கிக்க தேவ விருப்பமோ அதை தேவனாகிய கர்த்தர் இந்த பிரசங்கி வேண்டிய ஆளுக்கு தேவன் சொல்லுவார். அந்த கிடைக்கிற வாய்ப்பு என்ன செய்யக்கூடாது, நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் அப்படிதான் சமயத்தை கிடைக்கிற வாய்ப்புகளை தட்டி விடுகிறார்கள். ஒன்றும் அறியாத வேதம் அறியாத குருடன், சத்தியம் தெரியாத குருடன் ஊழியக்காரன். இன்னைக்கு வசனம் தெரியாத குருடன் பைபிளை படிப்பான், ஆனால் அர்த்தம் புரியாது. வேதத்தை வாசிப்பான், அர்த்தம் தெரியாது. வேதம் அறியாத குருடனா இன்னைக்கு ஊழியக்காரனை தேவன் வைத்து இருக்கிறார். தேவன் வைக்கல, அவர்களே தங்களை அப்படி ஆக்கிட்டாங்க. குருடனாக மாத்து. நல்ல கண்ணு தெரியும், சம்பாதிக்க கண்ணு தெரியும், சோறு திங்க கண்ணு தெரியும், கறி வறுத்து பிரியாணி சாப்பிட கண்ணு தெரியும், நடந்து போக கண்ணு தெரியும். ஆனா பைபிள் படிக்க மட்டும் கண்ணு தெரியாது. பைபிள் படிச்சா மட்டும் அதில் உள்ள ஆழமான சத்தியத்தை புரிந்து கொள்ள கண்ணு தெரியாது. அதற்கெல்லாம் கண்ணு குருடாகி போய், ஏன் பிசாசு குருடாகி இருக்கான்? நீ பைபிளை படிச்சிடாத, நீ வேதத்தை படிக்காத, நீ படிச்ச சபைக்கு சத்தியத்தை போதிச்சிடாத, நீ சபைக்கு வார்த்தை பிரசங்கிக்காத. அதுதான் இன்னைக்கு நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை போதிக்காத, வேதத்தை அறியாத நிறைய ஊழியக்காரன் இன்னைக்கு குருடனா இருக்கிறான். தொடர்ந்து படிக்கலாம், சீக்கிரம் சீக்கிரம். அவள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய். ஆமென். குலைக்க மாட்டாத ஊமையான நாய். வேத வசனத்தை போதிப்பதில்லை. வசனத்தை கத்தி பேசணும், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி செய்யணுமா? ஊழியக்காரர் என்ன செய்யணும்? சத்தமிட்டு பேசணும், அடங்காம சத்தமிட்டு பேசணும். தேவனுடைய வார்த்தை பிரசங்கி என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு வசனத்தை பிரசங்கிப்பதில்லை. ஆமென். சாவு வீட்டுல பேசுற மாதிரி 4 வார்த்தைகளை சொல்லி, ஆமென், என்ன பேசுறன்னு பாஸ்டருக்கே தெரியாது, என்ன பிரசங்கம் பண்றான்னு பாஸ்டருக்கே தெரியாது. அதை செய்தின்னு வேற சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? செய்தி என்பது என்ன? எங்கேயோ நடந்த காரியத்தை சொல்றது செய்தி. டிவியில செய்தி வாசிப்பாங்க இல்ல, செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியோவில் சொல்லுவாங்க செய்தி வாசிப்பாளர், அது சொல்லுவாங்க. அது செய்தி, அவ்வளவுதான், மறந்துடுவாங்க. ஆனால் சபையில செய்கிறது செய்தி அல்ல. நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயங்களை படிச்சு பாருங்க. செய்தியை இவர் சொன்னார்கள் என்று எங்கேயுமே இருக்காது, பிரசங்கித்தார் என்பதான் இருக்கும். அல்லேலூயா. சபையில என்ன செய்யணும்? சபையில செய்தி அல்ல, பிரசங்கம் பண்ணணும். சபையில செய்தி கொடுக்க கூடாது, பிரசங்கம் பண்ணணும். ஆமென். செய்தி என்பதுக்கு ஆங்கிலத்தில் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசங்கம் என்பது ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? செர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒன்னும் விளங்கிக்கிறதே இல்லை, புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஸ்தோத்திரம். சபையில கொடுக்கிறது செய்தி அல்ல, பிரசங்கம். சபையில கொடுக்கிற தேவனுடைய பிரசங்கம், அது கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு புதுசா என்ன வந்திருக்காங்க? இன்றைக்கு நான் சபையில பேசும்படி எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், தலைப்பு சபைக்கு தலைப்பு ஐயா, சீஷர்கள் பேசுன எங்க தலைப்பை வச்சா பேசினா, இயேசு கிறிஸ்து எங்க தலைப்பை வச்சா பேசினார்? என்னது? சொற்பொழிவா? சொற்பொழிவு ஆற்றுவதுதான் ஒரு தலைப்பு வச்சு பேசுவான். ஒரு இடத்துல சொற்பொழிவு ஆற்றுவார்கள், பொதுவான காரியங்களை பெரிய நிறைய மக்கள் கூடி பேசுவார், அதான் சொற்பொழிவு. அங்கதான் தலைப்பு கொடுப்பார்கள். சபையில தலைப்பு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் வெளுத்து வாங்குவார், சபையில அப்படி வெட்டி போடுவார். கத்தியில வெட்டுகிறது போல தேவனுடைய வார்த்தைகள் சாட்டு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெட்டுவது போல, சாட்டையில் அடிப்பது போல. ஆமென். தேவனுடைய வசனம் வெளிப்பட வேண்டும், வசனம் வெளிப்படணும். அதான் தேவனுடைய வார்த்தைகள். சபையில் அதுதான். பூசி மெழுகுவதல்ல, ஆமென், தடவி கொண்டு கொடுப்பதல்ல தேவனுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. வெளுத்து வாங்கணும் தேவனுடைய வசனங்களை. அதுதான் தேவனுடைய பிரசங்கத்தில் அப்படிதான் பவுலும் பண்ணி இருக்கிறார். ஆமென். சீஷர்கள் அப்படிதான் பண்ண, அப்போஸ்தலர்கள் அப்படிதான் பண்ணி இருக்கிறாங்க, ஆதிச்சபையில் அப்படிதான் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. குற்றத்தை சுட்டி காட்டணும், செய்த தவறை சுட்டி காட்டணும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் குலைக்க மாட்டாத நாய். நாய் வேலை என்ன? திருட வந்தா குலைக்கணும். திருடன் வந்தா என்ன செய்யணும்? திருடன் வந்தா குலைக்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பேசுறது கிடையாது.
என்ன நடந்தாலும் சொல்றது கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன் குலைக்க மாட்டது நாயின்னு கர்த்தர் சொல்றார். நீ பேசுற ஊழியக்காரன் யாரு? நாய் தான். சபையில பிரசங்கம் பண்ணாத ஊழியக்காரன் யாரு சொல்லுங்க? நாய் என்ன செய்யும்? நாய் குணம் என்ன? நாய் குணம் என்னங்க பண்ணும்? நாய் குலைக்குமா? இன்னொரு காரியம் பண்ணும். என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 பேதுரு ஏன் கர்த்தர் ஊழியக்காரன் நாய்ன்னு சொன்னாரு தெரியுமா? இந்த வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏன் பாஸ்டர்களை ஊழியக்காரங்களை கர்த்தர் நாய் என்று சொன்னார் என்றால் வாசிக்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை. ஆமா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஒரு நிமிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாய் கக்கினதை திங்கும். ஆமென். 2 பேதுரு 2:22 வாசிக்கலாம். அல்லேலூயா. 2 பேதுரு 2:22. ஆமென். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேத்திலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாய் மாறிட்டு. நாய் கக்கினதை நாய் என்ன செய்யும்? வாந்தி பண்ணும், தின்னும். நிறைய தின்னு முடியாம நாய் என்ன செய்யும்? ஓன்னு கக்கும். கொஞ்ச நேரம் அப்படி திருதிரு முழிச்சுட்டு இப்படி கண்ணெல்லாம் பிடிச்சிட்டு இப்படியே பார்க்கும். நின்றுட்டு திரும்பி பார்க்கும். மறுபடியும் என்ன செய்யும்? அது வாந்தி பண்ணதை திரும்ப அதே திங்க ஆரம்பிக்கும். அருவருப்பு. அப்படின்னா ஏன் பாஸ்டர் அப்படி சொன்னாரு? வேண்டான்னு விட்ட பாவத்தை திரும்ப பாசம் செஞ்ச அவன் நாய். அறிக்கை செய்த பாவத்தை, மன்னிப்பு கேட்ட பாவத்தை திரும்ப செய்தா யார் தெரியுமா? அவன் நாய். விசுவாசிகள் அப்படித்தான். ஆண்டவரே இன்னைக்கு இந்த தப்பு பண்ண மாட்டேன், கர்த்தாவே இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்த அவன் நாய். அவன் தான் நாய். செய்த பாவத்தை திரும்ப செஞ்ச அவன் நாய். சரிதானா? கர்த்தர் சொன்ன சரியா தப்பா சொல்லுங்க? கர்த்தர் சொன்னது சரியா தப்பா? ஆமென். அப்பா இனிமேல் பாவத்தை மன்னிக்க மாட்டப்பா, அப்பா மன்னி ஆண்டவரே அறிக்கை செய்து அழுகிறது. அழுதுட்டு திரும்ப என்ன செய்யறது? அதே பாவத்தை மறுபடியும் பண்ணுகிறது. அதான் அவன் தான் நாய். நீ எத்தனை நாய்கள் கிறிஸ்தவத்தில் இருக்குன்னு தெரியல, சபைகள் எத்தனை நாய் இருக்கோ தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஊழியக்காரன் என்ற ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். ஊழியக்காரன் என்ற ஒரு பெரிய மாபெரும் கிருபையை, தகுதியை தேவன் தந்திருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பை தேவன் தந்திரு. வேலை இல்லை, அது ஒரு பொறுப்பு. வாழ்நாள் முழுதும் செய்யணும். உயிருள்ள நாளெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஊழியம், பிரசங்கிக்கிற ஒரு அற்புதமான வேலையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? இதை ஸ்தோத்திரம் ஒரு நாயை போல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஊழியர் நாயின்னு சொன்னது சரிதானே? செய்ய மாட்டேன்னு சொன்ன பாவத்தை திரும்ப செஞ்ச அவன் நாய். ஆகவே தான் குலைக்க மாட்டாத ஓமைய நாய் என்று ஸ்தோத்திரம் ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் சபை என்னாச்சு? பிரசங்கம் பண்ணல. சபையில் என்ன பண்றான்? தலைப்பை வச்சு பேசுறது, தலைப்பை வச்சு சொற்பொழிவாட்டுகிறது சபையில. ஆமென். பிரசங்க சபையில பண்ணுகிறது. சபை எப்படி இருக்கும்? சபையா இருக்குமா? சபை எப்படி சபையா இருக்கும்? சபை எல்லாம் சீர்கேடு அடைந்து கிடக்கிறது. சபையை ஒரு முழுமையான ஒரு மனவாட்டியாக, ஒரு திருமணத்திற்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா நாள் குறிச்சாச்சு. நாள் நெருங்கி, நாளை காலையில திருமணம் என்றால் அந்த பெண்ணை அல்லேலூயா அதற்கு 2 நாளைக்கு முன்னாலேயே ரெடி பண்ணுவாங்க. அந்த பெண்ணை தயார் பண்ணுவாங்க, ஆயத்தப்படுத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்து மதத்துல பாத்தீங்கன்னா நலுங்குன்னு சொல்லுவாங்க. அது என்னது? நலுங்குன்னு என்ன? சொந்தக்காரங்களை 2-3 நாள்லயே வந்துருவாங்க இல்லையா? வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? சந்தனத்தை அரைச்சு வச்சு அந்த பெண்ணுக்கு பூசுவாங்க. ஏன்? அவ திருமணத்தை நினைச்சு சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவளை இருப்பா. அப்ப உடம்பு என்ன ஆகும்? அவளுக்கு சூடாகிரும். அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிரும்? உடம்பு சூடாகும். அதை தணிப்பதற்கு சந்தனத்தை அரைச்சு பூசுவாங்க. வர்ற போறவங்க எல்லாம் பூசுவாங்க. ஏன்? அந்த பெண்ணுடைய உடம்பு குளிர்ச்சியா மாறணும். என்ன ஆயத்தம் பாருங்க.
சரி, திருமணத்துக்கு காலையில நேரத்துல பெண்ணை எழுப்பி விட்டு ஒரு 3-4 மணிக்கெல்லாம் எழுப்பட்டு அந்த பெண்ணை குளிப்பாட்டி ரெடி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் அலங்காரம் பண்ணி அந்த பெண்ணை மாப்பிள்ளைகிட்ட கூட்டி வந்து உட்கார வைப்பாங்க. அங்க 1000 பெண்கள் இருந்தாலும் 1,00,000 பெண்கள் இருந்தாலும் அந்த பெண்களை விட இந்த மணப்பெண் எப்படிப்பட்டவளா இருப்பா சொல்லுங்க? எப்படி இருப்பா? மாறுபட்ட விதத்தில் இருப்பாள். அவனுடைய உச்சத்தில் உலகால் மட்டும் உடம்புல பெரிய மாற்றம், அப்படி அலங்கரிக்கப்பட்டவளா இருப்பாள். போன்ற துணியில ஒரு மாற்றம், ஒரு பெரிய வித்தியாச நிலையில அந்த பெண் இருப்பாள். அல்லேலூயா. அதுதான் சபை. ஆமென். அவ்விதமாகத்தான் சபை இருக்க வேணும். உலகத்தான போல் அல்ல, ஒரு மாறுபட்ட தேவஜனமாக இருக்கணும். சபை என்பது கட்டடம் அல்ல. Church is the building. This is the building. But inner சபைக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் சபை. பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை தான் சபை. இன்னைக்கு தேவ பிள்ளை சகோதர சகோதரியாய் இருக்கிற நாம் தான் இன்னைக்கு சபையாய் இருக்கிறோம். சபையான கட்டடம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சகோதர சகோதரி தான் சபையாய் இருக்கிறோம். அந்த சபை எப்படி இருக்கணும்? அலங்கரிக்கப்பட்ட மாப்பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார தகுதியுள்ள ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணப்பெண்ணை போல இருக்கணும். அலங்கரிக்கப்பட்ட மணப்பெண்ணாக காட்சி அளிக்கணும். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஒரு பெண்ணு பைத்தியக்காரியா இருக்கா, மாப்பிள்ளை நல்லா இருப்பாரு. பைத்தியம் பிடிச்ச ஒரு பெண்ணை அலங்காரம் பண்ணி அவனுக்கு ஒரு பெண்ணை எப்படியோ முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரும் பொழுது அந்த பிள்ளை என்ன செஞ்சிருவா? தலையை களைச்சிருவா, துணியை கிழிச்சுக்குவா, இல்லையா? சேத்தெடுத்த மேல பூசி பைத்தியார் என்ன செய்வா? அதே மாதிரி தான் சபை இன்னைக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கிறது. மணவாளனம் இயேசு திருமணம் பண்ண வேண்டிய பிள்ளை சபை எப்படி இருக்கு? தன்னை அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறது, தன் அலங்காரத்தை மறந்திருக்கிறது. தேவனுடைய பக்கத்தில் இருக்க வேண்டிய அந்த அழகு, மேன்மை, அலங்காரம் இன்றைக்கு சபையிலே இல்லாமல் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, சபை மறுவரும் பட வேண்டும். அல்லேலூயா. கடந்த நேரங்களிலே தேவன் நம்மோடு 15 பிரசங்கம் பண்ணினார். மறுரூபமாய் காணப்பட வேண்டும் என்று, மறுரூபப்பட வேண்டிய காரியங்களை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசினார். ஆகவே சபை இன்றைக்கு சபையாய் இருக்க வேண்டும். சபை இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா சபை இன்னைக்கு எப்படி இருக்கு? சபைக்கு நாம வர்றோம், சபைக்கு ஜனங்க வர்றாங்க, ஆனா எப்படி இருக்காங்க தெரியுமா? எசேக்கியேல பார்க்கிறோம் பாருங்க, 33ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல சபைக்கு வருகிற மக்கள் என்ன பண்றாங்களாம், என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, வாசிக்கலாம். சபையில ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி. ஆமா, நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிற சபை ஆராதனைக்கு ஜனங்கள் கூடி ஒரு வழக்கத்தின்படியே உன்னிடத்திலே வந்து உனக்கு முன்பாக, ஆமென், ஒரு பாஸ்டருக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து. ஆமா, வர்ற ஜனங்க விசுவாசி எப்படி வர்றாங்களாம்? என் ஜனங்கள் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான பிள்ளைகளை போல வந்து சபையில உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு பாஸ்டருக்கு முன்னால சபைக்கு வர ஜனங்க எப்படி இருக்கான்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? என் ஜனங்களை போல, ஒரு ஜெபிக்கிற பிள்ளையை போல, ஒரு வேத வாசிக்கிற பிள்ளையை போல, அடிக்கடி உபவாசம் பண்ற பிள்ளையை போல, பரிசுத்தாவில நிறைகிற பிள்ளை போல, ஒரு கிருபை பெற்ற பிள்ளைகள் போல. ஆமென். அதான் தேவனுடைய ஜனங்கள், இயேசுவின் பிள்ளைகள் அவங்க தான். எல்லாமே இயேசு பிள்ளைன்னா என்ன? இயேசுவின் பிள்ளை என்ன? ஏங்க, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை என்ன செய்யணும்? அப்பா அம்மா சொன்னதை, அப்பா அம்மா கொடுக்கிற துணியை தான் அந்த பிள்ளை, அப்பா அம்மா கொடுக்கிற சோத்தை தான் அந்த பிள்ளை சொன்னது. ஏய் பேசாம உட்காரு அப்படின்னா பிள்ளை என்ன செய்யணும்? அப்பா அம்மா பேச்ச கேட்டு பேசாம உட்காரணும். இங்க போகணும், வானா வரணும். அதானே அப்பா அம்மா பிள்ளை. அப்படியா? இல்லை, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படித்தான். அப்ப நாம ஏசப்பா பிள்ளைன்னா நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா கொடுக்கிற சோத்தை திங்கணுமா? திங்கணும். ஏசப்பா கொடுக்கிற சத்தியத்தை கேட்கணுமா? கேட்கணும். ஏசப்பா கொடுக்கிற ட்ரெஸ் போடணுமா? போடணும். ஆமென். அவரை உட்காருனா அங்கதான் உட்காரணும். இயேசு கிறிஸ்து எங்க போன்னு சொல்றாரு அங்கதான் போகணும். இயேசு கிறிஸ்து எங்க வான்னு சொல்ற அங்கதான் வரணும். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? இஷ்டம் போல போவது, இஷ்டம் போல வருது. ஆனா பேர் என்ன? நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை. எப்படி ஏசப்பா பிள்ளையாக முடியும்? எப்படி நீ தேவனுடைய பிள்ளையாக முடியும்? மனம் போல சுத்துறது, மனம் போல வாழ்ந்துட்டு நான் ஏசப்பா பிள்ளை எப்படி சொல்ல முடியும்? இங்க அதான் சொல்றார், என் ஜனங்கள் போல உனக்கு முன்னால உட்கார்ந்து வாசிக்கலாம். உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆமென். பிரசங்கிக்கிற பாஸ்டருடைய வார்த்தையை கேட்கறாங்க. ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. ஆமா, பிரசங்கத்தை கேட்கறாங்க, அல்லேலூயா சொல்றாங்க, ஆமென் சொல்றாங்க. ஆனா அந்த கேட்ட பிரசங்கத்தைப்படி செய்வது அவர்கள் இல்லை. பிரசங்கத்தை கேட்பாங்க, ஆனா பிரசங்கத்தைப்படி அவங்க செய்யறதே இல்லை. பாருங்க, அவர்கள் எப்படி இவங்க பரலோகம் போக முடியும்?
எப்படி அவங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? பிரசங்கம் கேட்கறோம் இல்லையா? இன்னைக்கு நாமும் நம்முடைய சபையில கர்த்தருடைய ஸ்தோத்திரம், எத்தனை பேர் பிரசங்கம் கேட்கறீங்க, எத்தனை பேர் கேட்ட பிரசங்கத்தின்படி நடக்கிறதுல இன்னும் எனக்கு நல்லா தெரியும். இங்க அதுதான் கர்த்தர் சொல்றார். பிரசங்கத்தை கேட்கறாங்க, சொல்ற வார்த்தை கேட்கறாங்க, என் ஜனங்களை போல உட்கார்ந்துக்கிறாங்க. என் ஜனங்களாக உட்கார்றேன்னு சொல்லல, என் ஜனங்கள் போல வேஷம் போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, குலுங்குறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா யார் அவங்க? என் ஜனங்கள் அல்ல. என் ஜனங்களை மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீ சொல்ற பிரசங்கத்தை கேட்கறாங்க, நீ சொல்ற வசனத்தை கேட்கறாங்க, ஆனா வசனத்தின்படி அவர்கள் செய்கிறது இல்லை. தேவனுடைய பிரசங்கத்தின்படி அவர்கள் செய்வது இல்லை. தேவனுடைய வார்த்தைப்படி அவர்கள் செய்வது இல்லவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைப்படி அவர்கள் செய்வதில்லை, தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் செய்வதில்லை, தேவனுடைய வார்த்தைகள் அவர்கள் கீழ்ப்படுகிறது இல்லை, தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. மனபோல வாழ்கிற பிள்ளைகளாக அசுத்தமான ஜனமா இருக்கிறாங்க. என் பிரசங்கத்தை கேட்கிறாங்க, ஆனா கேட்ட பேச்ச செய்யறது கிடையாது. தொடர்ந்து படிக்கலாம். அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். ஆமென், இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. என்னது? பணம் 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 பணம். இவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா? பிரசங்கத்தை கேட்கறது இல்ல, வசனத்தை கேட்கல, எப்ப பார்த்தாலும் பணம், எப்ப பார்த்தாலும் பணம், எப்ப பார்த்தாலும் பணம். அருமையான சரி, பணம் கிடைச்சு, இந்த சர்ச் அளவுக்கு பணம் கிடைச்சிருச்சுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டாப்பா. அப்பா இவ்வளவு பணம் தந்தீங்க ஐயா, கோடி ஸ்தோத்திரம். எவ்வளவு நாட்கள் நான் ஜெபித்தேன் ஆண்டவரே, என் ஜெபத்து பதில் தந்தீரப்பா. உங்களுக்கு எத்தனை ஸ்தோத்திரம் சொல்ல தெரியல அப்பா. கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி. எத்தனை ஸ்தோத்திரம் சொல்லுவோம் இல்லையா? ஆத்திரமா சொல்லுவோம். 10 நிமிஷத்துல செத்து போயிட்டோம். 10 நிமிஷம் என்ன ஆயிடுச்சு? உயிர் போயிருச்சு. அந்த பணத்தை யார் அனுபவிப்பாங்க சொல்லுங்க? யார் அனுபவிப்பாங்க? பணம் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது இல்ல, சொத்து ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது இல்ல. நீ கர்த்தருக்கு பயந்து வாழுகிற உண்மையுள்ள வாழ்க்கை, இயேசுவுக்காக நீ வாழுகிற பொழுது, ஆமென், அல்லேலூயா, உனக்கு என்ன வேணும் எல்லாம் கர்த்தர் தருவார். நீ ஆண்டவர் கர்த்தருக்காக பயந்து பரிசுத்தமான நிலையில வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆராதனை தவற விடவே கூடாது. ஆமென். ஆராதனை தவற விட்டா பெரிய லாஸ், பெரிய நஷ்டம். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தெரியறது இல்ல. ஆராதனை தவறு விடுறது பெரிய நஷ்டம். ஊருக்கு போக உடம்பு நல்லா இருக்கும், ஆமென், ஊர் சுத்த உடம்பு நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மாத்திரம் வர முடியாது, உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன ஒரு துணிகரம், ஜாலியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கர்த்தர் கேட்க மாட்டாரு. ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உன்னை கர்த்தர் கைவிட்டு விடுவார். அப்பதான் தெரியும், ஆமென், அப்பொழுதுதான் தெரியும். ஐயோ இயேசுவே இயேசுவே, ஒண்ணு நரகம் போக வேண்டியதுதான். நரகம் போறது தவிர வேற வழியே கிடையாது. பாருங்க, அதுதான் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் பணம், எப்ப பார்த்தாலும் பணம், பணம் பணம் என்று அலைகிறதா உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணமும் அதுதான். பணத்தை பற்றியே சிந்தித்து பணத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்கிற தவிர உலகத்தில் பணம் வேணும், பணம் வேணுங்க. பணம் இல்லைன்னா ட்ரெஸ் வாங்க முடியாது, பணம் இல்லைன்னா அரிசி வாங்க முடியாது, பணம் இல்லைன்னா பஸ்ஸில் டிக்கெட் வாங்க முடியாது, பணம் எல்லாம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பணம் வேணும், வேணும், அவசியம், முக்கியமான பணம் உலகத்தில் வேணும். அதனால் அதற்காக பணமே வாழ்க்கையாக மாறக்கூடாது, பணமே நம்முடைய ஜீவியமாக மாறக்கூடாது, பணமே நம்முடைய வாஞ்சியாக மாறக்கூடாது. வேணும் பணம். நீ கர்த்தருக்கு பிரியமா இருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க கேட்காததுக்கு மேல கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமான நிலையில வாழ வேண்டிய பிள்ளைகளாக இன்றைக்கு. ஆகவே என் ஜனங்களை போல நாம் என்னை ஏமாற்றக்கூடாது. ஆமென். நான் தேவன் ஜனம்னா நான் தேவனுடைய ஜனம்தான், நான் தேவனுடைய பிள்ளை என்றால் நான் தேவனுடைய பிள்ளை தான். நான் ஏமாற்றக்கூடாது, ஸ்தோத்திரம், வேஷம் போடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை என்றால் தேவனுடைய பிள்ளையாகவே வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஊழியக்காரன் யாரா இருக்கிறான்? யாரா இருக்கிறான்? யாரா இருக்கிறான்? ஆமென். குலைக்க மாட்டாத ஊமையான நாய்ன்னு சொன்னார். ஒரு நாய் இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ண மைக் கொடுத்தா என்ன செய்யும்? என்ன செய்யும்? என்ன பண்ணுங்க? ஒல்லுன்னு உழைக்க, அப்புறம் ஊளையிடும், ஓ அப்படின்னு ஊளையிடும் இல்லையா? பலவிதமான காரியங்களை கத்திக்கிட்டே இருக்கும். நாய் ஊளையிடும். அந்த ஊளையிட்டா நமக்கு என்ன புரியும்? நாய் கத்துன ஏதாவது புரியுமா? தெரியாது. நாய் பாஷை நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது என்னது? மனித பாஷை.
நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் தான் தாய்மொழி, தமிழ். அதுதான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். அதுதான் நம்ம அது பேசுகிறது தான் தெரியும். ஒரு ஹிந்தியிலையோ ஒரு ஸ்தோத்திரம் குஜராத் மொழியில பேச நமக்கு தெரியுமா? அசாம் மொழியில பேசினா தெரியுமா? தெரியாது. தமிழ்ல பேசினா தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இங்க இந்த நாய் என்ன செய்யணுமா? குலைக்குது. அப்ப குலைக்கிறனால இந்த சபை எப்படி இருக்கு தெரியுமா? வாசிக்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 28ஆம் அதிகாரம் அல்லேலூயா 8ஆம் வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் ஆமென் 8ஆம் வசனம். போஜன பீடங்கள் எல்லாம் போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமே போஜன பீடம். எங்க போஜன பீடம்? என்ன? பிரசங்க பீடம். இந்த இடம் இதான் பிரசங்க பீடம். இதுதான் போஜனத்தை இங்கிருந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற இடம். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் பிரசங்கம் தான் உங்களுக்கு போஜனம். இந்த வாரமெல்லாம் வாழ்வதற்கு சாப்பாடு இந்த பிரசங்க பீடத்திலிருந்து தான் கர்த்தர் அள்ளி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கு தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். அதான் உங்களுக்கு சாப்பாடு. இந்த வாரமெல்லாம் வளர்வதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு, அல்லேலூயா, வேலை செய்வதற்கு, சம்பாத்தியம் எல்லாமே தேவையான அத்தனை ஆலோசனைகளை கர்த்தர் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பிரசங்க பீடம் என்பது இது ஒரு போஜன பீடம் இடம். சரி, இந்த இடம் எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்ப எப்படி இருக்குது? நாய பிரசங்கம் பண்ண வச்சதுனால அந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது? நாய் என்ன பண்ணும்? வாந்தி பண்ணும். அப்ப பிரசங்க பீடமெல்லாம் எப்படி இருக்குது? வாந்தி எடுத்து இருக்கிறது. வாந்தி எடுத்தா அந்த இடத்துல நல்ல சென்ட் அடிச்ச மாதிரி கமகமன மணக்குமா? எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும் இல்லையா? நாய் ஒரு சோறா திங்குது இல்ல. நாய் என்பது ஹல்லேலூயா அது பல வீட்டு சோத்தை திங்கும். என்ன செய்யும்? தெருவில் இருக்கிற எல்லா வீட்டிலும் ஆளு கொஞ்சம் சோறு வைப்பாங்க, தின்னுட்டு வந்துடும். அது பிரசங்க பீடத்தில் வந்தோட வாந்தி பண்ணனா பல வீட்டு சோறு எப்படி இருக்கும்? எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி பல விதமான நிறத்துல, பல விதமான கலர்ல, பல விதமான வாசம் எல்லாம் சேர்ந்து ஒரே நாத்தமா இருக்கும். பரிசுத்தமான பீடத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, பேசுகிற பிரசங்க பீடம் பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் நாய் என்கிற ஊழியக்காரன் அல்லேலூயா கண்ட இடத்துல கண்ட காரியங்களை ஸ்தோத்திரம் சுத்திட்டு வந்து பேசுகிற பொழுது அவன் பிரசங்கம் எப்படி இருக்குதுமா? வாந்தி பண்ணின மாதிரி இருக்கும். வாந்தி எப்படி நாறுது அதோட பிரசங்கம் நாரும். அவங்க கொடுக்கிற செய்தி நாத்தம் எடுத்த செய்தியா இருக்கும். ஒரு சபை மக்களுக்கும் பிரயோஜனமா இருக்காது. ஒரு சபை மக்களை பரிசுத்தப்படுத்தாது. ஒரு சபை மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தை தான் பேசி ஏதோ பேசினான்னு பேசிட்டு போவான். ஏதோ சபைக்கு போனா வந்தேன்னு சொல்லுவாங்க. வழியில் யாரதை பார்த்து எங்க போயிட்டு வரீங்க? சர்ச்சு. அப்படியா? இன்னைக்கு என்ன பிரசங்கம்? என்ன உங்க பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தார்? புருஷன் மூஞ்சி பார்க்க, புருஷன் மனைவி மூஞ்சி பார்க்க என்னமா பேசினாரு? நீங்க சர்ச்சுக்கு தானே வந்தீங்க, சொல்லுங்களேன் அப்படி மனைவி சொல்ல, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன். ஏன்னா என்ன பேசினாருன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். என்ன பிரசங்கம் பண்ணாருன்னே தெரியாது. ஏன் தெரியுமா? அது வாந்தி. ஏன் வாந்தி வருது? வாந்தி வர காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். நிறைய சாப்பிட்டாச்சு, நல்ல மூக்குல முட்டுட்டு வர்ற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. இப்ப அது ஜீரணமாகாது. ஒரு கெப்பாசிட்டி, ஒரு அளவுக்கு தான் வயிற்றில் இருந்தால் அது ஜீரணமாகும். இப்ப ஜீரணமாகாத சாப்பாடு என்ன செய்யும்? அது வாந்தியா வெளியே வரும். ஸ்தோத்திரம். அது வாந்தியாக வெளியே வருகிறது. இன்னைக்கு அதுதான் ஒரு ஊழியக்காரன் வசனத்தபடி நடக்க மாட்டான், அந்த வசனப்படி வாழ மாட்டான். ஆகவே ஏதோ எங்கேயோ படிச்சது, எங்கேயோ கேட்டதை கொண்டாந்து சபையில கொட்டுறது. சபையில கொட்டும் பொழுது அது வாந்தியாக மாறுகிறது. வசனப்படி நடக்க மாட்டான் ஊழியக்காரன். காவல்காரன் என்ற ஊழியக்காரன் வசனத்தபடி நடக்க மாட்டான். ஏன்? அவன் தான் நாயா மாறிட்டானே. அப்ப ஊழியக்காரன் நாயா மாறும்போது சபையில வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த வாந்தியை கேட்டுதான் ஜனங்கள் ஐயா என்று போவாங்க. அது புரியாது, ஜனங்களுடைய மனசுல பதியாது, ஜனங்களுடைய மண்டையில ஏறாது, உள்ளத்தில் அதை பதியாதபடினாலே ஸ்தோத்திரம் ஜனங்கள் பரிசுத்தம் அடைய முடிவதில்லை. ஜனங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் இந்த வசனம் பேசுகிற ஊழியக்காரன் அது வசனம் பேசல, அவன் என்னென்னத்தோ உளறுகிறதுனால அது வாந்தியாக மாறி சபை எல்லாமே நாறுகிறது. சபை எப்படி இருக்கு? நாத்தம் பிடித்ததா இருக்கிறது. சபை பரிசுத்தமான இடமா இருக்கணும். சபை ஒரு மேன்மையான இடமா இருக்கணும். சபை ஒரு மகத்துவமான இடமா இருக்கணும். ஆனால் அது கர்த்தர் சோதனை. அதனால அந்த சபையில சுத்தமான இடமே ஆமே. சபையில பரிசுத்தம் இல்லை. சபையில பரிசுத்தம் கிடையாது. சபை என்பது ஒரு பரிசுத்தமான இடம். சபை என்பது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இடம். சபை என்பது ஒரு மேன்மையான இடம். அல்லேலூயா.
சபை என்றால் பரிசுத்தமானதா இருக்கணும். இன்னைக்கு சபையில எப்படி இருக்கு? சபை ஆராதனை எப்படி இருக்கு? ஆராதனை தான் ரொம்ப அதிகமான இடம். என்னது ஆராதனை? ரொம்ப எழுந்து நிற்பாங்க, எல்லாரும் பாடுவாங்க, எல்லாம் கஷ்டம், நிறைய பேர் கீழே உட்காந்துருவாங்க. அப்ப நிறைய பேர் ஆடுவாங்க, பாடுவாங்க, கொண்டாட்டம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பைபிள் இருக்கா? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, 3.5 வருஷம் ஊழியம் செய்தாரு. யாராவது எழுந்து டான்ஸ் பண்ணாங்களா? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணால எல்லாம் கைதட்டி ஹப்பா அப்பான்னு உளுந்து சிரித்தார்களா? ஏங்க இயேசு கிறிஸ்து ஒரு ஜோக் அடிச்சிருக்கிறாரா? 3.5 வருஷம் இயேசு பிரசங்கம் பண்ணிருக்காரு, எங்காவது சிரிப்பு வந்து இருக்கிறதா? யாராவது உளுந்து சிரித்திருக்கிறார்களா? எங்கே? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கம் என்ன? சரி போகட்டும், 12 பேர் அப்போஸ்தலராக பிரசங்கம் பண்ணினாங்க, உலகம் என்று போனாங்க. அவங்க பிரசங்கத்தில் எங்காவது சிரிப்பு வந்ததா? உளுந்து யாராவது சிரித்தார்களா? நின்று ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்த, ஆராதனை செய்து கொண்டே இருந்தார்களா? சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு சபையில என்ன நடக்கிறது? ஆராதனை. எழுந்து நின்று அப்படியே பாட்டு பாடி ஆராதனை பண்ணி அப்படியே மணிக்கணக்கா சபை எப்படி பரிசுத்தமாகும்? அருமையானவர்களே, ஆராதனை பார்க்க நல்லா தான் இருக்கும். ஒரு பாட்டு பாடுவது, இசையோடு பாடுகிறது, அழகாய் பாடுகிறது, நல்லா தான் இருக்கும். ஆகவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆராதனை என்பது ஒரு பொரியல் போல, ஒரு தொடுகறி போலதான் ஆராதனை. அல்லேலூயா, ஆமென். ஒரு சபையில பிரசங்கம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை தான் பரிசுத்தம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஆமென். தேவனுடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தம் பண்ணும். தேவனுடைய வார்த்தை தான் நம்மை சுத்திகரிக்கும். தேவனுடைய வார்த்தை சபையில பிரசங்கம் பண்ணி அதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும். பாட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பாட்டு ஒரு பொரியலை போன்றது. ஒரு பொரியல் ரொம்ப டேஸ்டா செஞ்சுட்டாங்க, அம்மா அம்மா பொரியலையே போடுமா, எனக்கு சோறு வேண்டாமா, எனக்கு வெறும் பொரியலையே போடுமா, எனக்கு பிளேட் நிறைய, தட்டு நிறைய, எனக்கு நிறைய பொரியலை போடுங்க, தொடுகறி போடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட்டா வயிறு என்ன ஆகும்? கட்ட முட்டை என்று ஆகும். அப்புறம் பிறகு பாத்ரூமை குத்தகை கெடுத்து அங்கேயே உட்காந்துட வேண்டியதுதான். பாத்ரூம் வெளியே வர முடியாது. தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை ஆரோக்கியப்படுத்தி வளர வைப்ப தேவனுடைய வசனம். பரலோகம் தேவனுடைய வசனம். ஒரு வசன சபையில பிரசங்கிக்கப்படணும். அது இல்லாதபடினால தான் சபை எப்படி இருக்குது? பரிசுத்தம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆராதனை ஆராதனை ஆராதனை. இன்னைக்கு ஆராதனை யார் நீ செய்யறாங்க? யாருக்காக செய்யறாங்க? பிசாசுக்கு செய்யற ஆராதனை. இயேசு கிறிஸ்துக்காக பாடல, இயேசு கிறிஸ்து இசை வாசிக்கல. அவங்க பாட்டு அத்தனை பிசாசுக்காக இருக்கிறது என்று கொலோசியர்ல வாசிக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? கொலோசியர்ல சொல்லியிருக்காரு பாருங்க, 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே, கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற ஆராதனைகள் என்பது, ஆமென், எப்படி இருக்கு? வாசிக்கலாம். ஆமென், கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கொலோசியர் 2:19. மாயமான தாழ்மை, மாயமான தாழ்மை. ரொம்ப பிரைஸ் லார்ட். அது என்னது? எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்லணும். நீங்க நிறைய பேர் பிரைஸ் லார்ட் சொல்றாங்களா? காலையில இருந்து புருஷ மனைவிக்கு பிரைஸ் லார்ட் சொல்லிக்கிறீங்களா? சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க. இன்னையிலிருந்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், நாளை காலையில் 2ஆம் தேதியில் இருந்து, ஆமென், நல்லா கவனிங்க. புருஷ மனைவி பார்த்து ஏமா பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லணும். புருஷன் என்ன சொல்லணும்? மனைவி பார்த்து, புருஷனை பார்த்து மனைவி என்ன சொல்லணும்? பிரைஸ் லார்ட்னு சொல்லணும். அல்லது கர்த்தர் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம் தேவனுக்குரியது, மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம் என்று சொல்வது மகா மட்டமான தப்பு. அது வேதத்தில் இயேசு கிறிஸ்து ரொம்ப விரோதமான காரியம். என்னுடைய துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன், யாருக்கும் தரமாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். துதி கர்த்தருக்குரியது. துதி என்றால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்று பார்த்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் ஸ்தோத்திரம் பாஸ்டர். அது என்ன தெரியுமா? எப்படி ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பாஸ்டர். திருநெல்வேலியில் எப்படி தெரியுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். 2 கரங்களை எடுத்து, ஆமென், அல்லேலூயா, அவங்கள பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட்னு சொல்லி எவ்வளவு அழகா இருக்கு. ஸ்தோத்திரம் அப்படின்னா எல்லாம் பிசாசுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம் ஆராதனை எல்லாம் மாறுகிறது. மாயமான தாழ்மை, எல்லாம் மாயம், எல்லாம் மாயம். ஒரு உண்மையான நிலையில எதுவுமே பண்ணுகிற எல்லாம் மாயமா மாறிடுச்சு. எல்லாம் தேவனுடைய வரிகளை தான் எல்லாமே தெரியும், அப்பதான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்காயா? இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்துக்கு சென்று தேவனுடைய ராஜ்யம் போய் சேர போய் அப்பதான் தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
தாழ்மை என்பது உண்மையா இருக்கணும். அது மாயமான நிலையில் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? காலையில் பார்த்தோன்னு என்ன சொல்லணும்? ஆமென், பிரைஸ் லார்ட் சொல்லணும். வீட்டில் எல்லாருக்கும் சொல்லணும். பிள்ளை, சின்ன பிள்ளை கூட மகனை பார்த்து அம்மா பிரைஸ் லார்ட்மான்னு சொல்லணும். பிள்ளைக்கு பார்த்து என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். பிள்ளைகள் அப்பா அம்மா பார்த்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென். ஏன் தெரியுமா? அல்ல சொல்றது அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன கர்த்தரை உயிரோட வச்சு, மனைவி ஆகிய உன்னையும் உயிரோட வச்சு, ரெண்டு பேரையும் கர்த்தர் இந்த காலை வேளையில பார்க்க சொன்னார். கர்த்தருக்கு அதுதான் ஐயா, சரிதானா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அர்த்தம் என்ன? அர்த்தம் சொல்லுங்க. புருஷனாக என்னை உயிரோட வச்சு, மனைவியாக உன்னையும் உயிரோட வச்சு, ரெண்டு பேரையும் கர்த்தர் என்ன செய்தார்? பார்க்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சரிதானா? அதான் ஸ்தோத்திரம் சொல்ல அர்த்தமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல அர்த்தம் அதுதான். சரி, மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பம் கொண்டு. என்ன பாத்தீங்களா? யாருக்கு ஆராதனை பண்றார்களாம்? தேவதூதர்கள். யார் தேவதூதர்கள்? தள்ளப்பட்ட தூதன் லூசிபரை பரலோகத்தில் ஆராதனை செஞ்சிட்டு இருந்தான். பரலோகத்தில் ஆராதனை செஞ்சிட்டு இருந்தான் தூதனை கர்த்தர் தள்ளிட்டாரு. இப்ப அவனுக்கு தான் இன்னைக்கு உலகத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு கேனப்பைய இதை உலகத்தில் அறிமுகப்படுத்தினான். தமிழ்நாட்டில், இந்தியாவில் இது எங்க பார்த்தாலும் பரவி கிடக்கிறது. இது ஒரு தீராத ஒரு நோயாக இருக்கிறது. இந்த நோய் சபையை பிடித்து இருக்கிறது. முதல்ல ஆராதனை என்றால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும். ஆரம்ப ஜபம் கடைசி ஜபம் நடக்குது. அதைத்தான் ஆராதனை சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? எழுந்து நின்று ஆராதனை செய்வோம். பாஸ்டருக்கு சபையில மரியாதை இல்லை. அந்த ஆராதனை நடத்த பிரதர் இருக்காரு பாத்தீங்களா? இன்னைக்கு பெண்களை நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. ஆராதனை வீரர்கள் நிறைய பெண்களை எழுப்பிட்டாங்க. ஆராதனை வீரர்கள் ஆண்கள் பெண்கள் எழுப்பிட்டாங்க. சபையில் அவங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. அவன் ஆராதனை நடத்துகிற பொழுது பாருங்க, ரொம்ப பெருமையா நடப்பான். அந்த பொம்பளை ரொம்ப பெருமையா ஆராதனை நடத்திட்டு இருப்பான். கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்குமா? இது யாருக்கு பிரயோஜனமா இருக்கு? பிசாசுக்கு. பைபிள்ல தான் கர்த்தர் சொல்றார், தேவ தூதருங்க செய்யற ஆராதனை ரொம்ப விருப்பமாயிட்டாங்க ஜனங்க. இன்னைக்கு சபை இயேசு கிறிஸ்து ஆராதனை செய்யல, சாத்தானுக்கு ஆராதனை செய்யற சபை எனக்கு ரொம்ப விருப்பமா இன்னைக்கு இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கொடுமை கொடுமை கொடுமை. சபை தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவன் தனக்காக உருவாக்கின சபையில ஹல்லேலூயா யாருக்கு ஆராதனை நடக்கிறது? சாத்தானுக்கு. எத்தனை கொடுமை. தேவதலம் ஜனமே சாக்குறத. இன்னைக்கு என்னமோ சபைனா எல்லாம் சபை நினைக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள சபையில் எல்லாம் இன்னைக்கு சாத்தானுக்கு உரிதாய் மாறிக்கொண்டு போகிறது. பிசாசு கேட்டதாக மாறிக்கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சீக்கிரமா. ஹல்லேலூயா. தேவதூதர் ஆறுதல் விருப்பமுற்றார்கள். ஆகவே இயேசு 26:8 வசனத்தில் ஆமென். அதில் 7 வசனத்தை படிக்கலாம். 7 வசனம் சீக்கிரம். ஆமென். ஆராதனை என்றால் கர்த்தருக்கு தான் சபை நடக்கணும். அதனால தான் நீ சபையெல்லாம் சீர்கெட்டு பிசாசால் நிறைந்திருக்கிறது. சபையை பரிசுத்தாவி வெளியே போயிட்டாரு. பரிசுத்தாவி சபை நடத்தல, சாத்தான் ஆவி. ஏன்னா சாத்தானுக்கு தான் ஆராதனை பண்றாங்க சபையில. யாருக்கு ஆராதனை பண்றாங்க? சாத்தானுக்கு ஆராதனை செய்கிறதுனால சபையில சாத்தான் வந்து இறங்கி விட்டான். என்ன சொல்லுவோம்? ஆவியே வாரும். எப்படி? யார் வாரும்? எந்த ஆவி வாரும்? உலகத்தில் 3 ஆவி இருக்கு. பரிசுத்தாவி, மனுஷாவி, சாத்தானின் ஆவி. ஆவியை வரணும். எந்த ஆவி அங்க வரணும்? என் வாயை திறந்தா பரிசுத்தாவின்னு சொல்லி தொலைய. ஏன் கர்த்தருடைய ஆவி தானே சொல்லி நாசமா போ. ஸ்தோத்திரம். என்ன ஆவியா? ஆவி வர. எந்த ஆவி வரணும்? எந்த ஆவி வரணும்? அப்ப பிசாசு ஆவி தான் ஓடி வரும். அப்ப மனித ஆவி பிசாசு ஆவி ரொம்ப இணைஞ்சுக்கும். அது ரொம்ப கடினம். ஏதோ ஒரு சிலர் தான் பரிசுத்தோட இணைஞ்சு போவாங்க. ஆனா மனிதர்கள் யாரோட இணைஞ்சு கொள்வாங்க? சீக்கிரம் கூட. அப்ப பிசாசு ஆவி தான் அங்க வரும். அப்ப சாத்தான் ஆவியில நிறைவேற்றப்பட்டிருக்கிற அப்படினால தான் பரிசுத்த ஆவி சபையை விட்டு வெளியே போய்விட்டார். நிறைய சபையில பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஹல்லேலூயா ஆராதனை. இன்னைக்கு பாட்டு எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. எனக்கு 1700வது வருஷத்துல இருந்து என்கிட்ட ஒரு கணக்கு இருக்கிறது. பாட்டு எப்படி எல்லாம் பாடினாங்கன்னு சொல்லி. அன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டுல 10 முறை 15 முறை இயேசு கர்த்தர் ஆண்டவர் என்றெல்லாம் வரும். இது அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு. 18ஆம் நூற்றாண்டுல 5 முறை தான் வந்துச்சு. அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. அல்ல 19ஆம் நூற்றாண்டுல, நான் 19ஆம் நூற்றாண்டுல தான் பிறந்தேன். 19ஆம் நூற்றாண்டுல அல்லேலூயா 3-4 முறை தான் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று இருக்கும். ஆமா. 20ஆம் நூற்றாண்டுல 1 முறை 2 முறை வந்துச்சு.
இன்னைக்கெல்லாம் இந்த 2024 வர்ற பாட்டுல எல்லாம் கர்த்தர் ஆண்டவர் என்ற பேரே கிடையாது. நீ வர்ற கிறிஸ்தவ பாட்டுல பாருங்க, சபையில பாடுற பாட்டை பாருங்க, கர்த்தர் என்று இருக்காது, ஆண்டவர் என்று இருக்காது. பார்த்துருக்கீங்களா? பாருங்க, வீட்டில் போய் பாடி பாருங்க, நிறைய பாட்டை பாருங்க, கர்த்தர் என்று இருக்காது, ஆண்டவர் இருக்காது. அப்ப அந்த பாட்டு யாருக்குரியது? சாத்தானுக்குரியது. ஒரு கிறிஸ்தவ பாட்டு என்றால் அங்கே கர்த்தர் என்று இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ பாட்டு என்றால் அங்கே ஆண்டவர் இருக்கு. நல்ல இசையா இருக்கும், நல்ல இசை இருக்கும், நல்ல ராகங்கள் இருக்கும், வார்த்தைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர், ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என்று அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட பாடலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாடக்கூடாது என்று கட்டளை இடுகிறேன். அந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகவேதான் இன்றைக்கு சபை எல்லாம் சீர்கெட்டு போய் கிடக்கிறது. வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 7வது வசனம். ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி தண்ணி அடிக்கிறான் ஊழியக்காரன். என்ன பண்றான் ஊழியக்காரன்? என்ன செய்யறாங்க? இதே சேலத்தில் நிறைய பாஸ்டர் தண்ணி போடுறாங்க தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில், உலகத்தில், ஹல்லேலூயா, மதுபானம் குடிக்காத ஊழியக்காரனே கிடையாது. நிறைய பேர் ஊழியக்காரன் மதுபானம் குடிக்கிறான். மதுபானம் குடித்துட்டு மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. காலையில் அந்த பாஸ்டர் தண்ணி அடிச்சார் இல்லையான்னு பார்க்க, காலை நேரத்தில் வீட்டுக்கு போய் பாருங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். ஏன்? நைட்டில் ஃபுல்லாக அடிச்சது தெரியாது, போதை தெரியாது. நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற அநேக ஊழியக்காரனா மாறி இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு பாருங்க, ஊழியக்காரங்க மதுபானத்தினால் மதிமயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார். ஆமென். மதுபானத்தினால் வழி தப்பி ஊழியத்தை விட்டே விலகி போறான். சபை ஒரு ஊழியக்காரனை கெடுத்துட்டா சாத்தா முதல்ல சபையை கெடுக்க மாட்டான். யாரை கெடுப்பான் தெரியுமா? ஒரு சபையை கெடுக்கனா ஊழியக்காரனை கெடுத்தா போதும். பாஸ்டர் கெடுத்துட்டா போதும், சபை எல்லாமே கெட்டு போயிடும். ஒரு பாஸ்டர் கெடுத்துட்டா சபையை சுலமா கெடுத்தல. ஏன்? அந்த பாஸ்டர் அதான் வாந்தி எடுக்கிறார் இல்லையா? அது இருக்கிற வாந்தி தான் அந்த சபையெல்லாம் தொட்டு தொட்டு. அப்ப அந்த மாதிரி சாப்பிட்டு போறனால எப்படி இருக்கும்? சபையே கெட்டு போயிரும். ஹல்லேலூயா. சபையில தேவனுடைய பரிசுத்தத்தை பிரசங்கம் பண்ணணும். ஆமென். அதான் சபை. எல்லாமே சபை ஆகாது. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு, ஆமென், சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்கதரிசனம் பண்ணு பேசுகிறதிலே மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதிலே இடறுகிறார்கள். பாருங்க, எல்லாம் என்னென்ன மதுபானம் இருக்கு அத்தனையும் குடிக்கிறான். உலகத்தில் எத்தனை மதுபானம் இருக்குதோ பாருங்க. சாராயம் குடிக்கிறானா, மதுபானம் குடிக்கிறானா, திராட்சரசம் குடிக்கிறானா, ஒயினு எல்லாமே அடிக்கிறான். ஒன்னத்தை விட்டு வைக்கிற எல்லாத்தையும் குடித்து தீர்க்க தரிசனம் பேசல மதிமயங்கி போகிறான். பிரசங்கம் என்பது அது ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஆமென். பிரசங்கம் என்னது? அது ஒரு தீர்க்க தரிசனம். மதிமயங்கி போகிறார்கள். சபையே ஜாக்கிரதையாயிரு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறேன், நம்முடைய சபை ஊழியக்காரங்களை தவிர வேற எந்த ஊழியக்காரனையும் வாசப்படி ஏற்றக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எந்த ஊழியக்காரையும் வாசப்படி ஏற்றக்கூடாது. எவனுக்குள்ள எந்த ஆவி இருக்கணும் யாரு கண்டா? ஆகவே கண்ட ஊழியக்காரனை சபைக்குள்ளே நாம் ஏற்றாமல் இருப்போமாக. ஆகவே தான் இன்னைக்கு சபையெல்லாம் சபையாக இல்லை. அதான் தேவன் துக்கப்படுகிறார். பாருங்க, 2 கொரிந்தியர்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியினர் மிகவும் துக்கப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். இவை முதலானவைகளை எல்லாம் எல்லா சபை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஓ, என்ன துக்கம் பாருங்க. இப்படி எல்லாம் செய்யறது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உலகத்தில் உள்ள சபையெல்லாம் நிறைத்து என் உள்ளம் நொறுங்கி போகிறது என்று சொல்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். என் உள்ளம் உடைகிறது சபையை நினைச்சு கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் துக்கப்படுகிறார். இன்றைக்கு சபை நடக்கிறத பார்த்து, சபையின் ஒழுங்குகளை பார்த்து, சபையில சீர்கேடு அடைகிறத பார்த்து கர்த்தர் துக்கப்படுகிறார். சபையாக இல்லையே. நான் சபை எப்படியெல்லாம் உருவாக்கினேன், நான் சபையை ஏன் உருவாக்கினேன், அந்த சபையாக இல்லையே. கர்த்தர் துக்கப்படுகிறார். ஏன்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லை. ஏதோ பாஸ் போன் பண்ணி தொல்லை பண்றாருங்கிறதுக்காக தான் சபைக்கு வருகிறோம். ஆனா சபையில தேவன் பேசுற வார்த்தைக்கு என்னைக்காவது கீழ்ப்படுகிறோமா? சொல்லுகிற சத்தியத்துக்கு என்னைக்காவது உடன்படுகிறோமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்கத்து வீட்டுக்காரனை போல, உலகத்தான போல,
அப்ப நண்பர்களை போல, இயேசு ஏற்றுக்கொள்ள மக்களை போல தான் நாம நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். இதை பார்த்த கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, சபையை குறித்த பாரம் கர்த்தரை உடைக்கிறது. உலகத்திலுள்ள சபைகளை குறித்து கர்த்தர் ரொம்ப துக்கப்பட்டு அழுகிறார். கர்த்தர் வேதனைப்படுகிறார். எவ்வளவு துக்கப்படுறாரு பாருங்க. 2 Corinthians சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு முறை வாசிக்கலாம். இவை அல்லாமல் இவை முதலானவைகள் ஆமென் எல்லா சபைகளும் எல்லா உலகத்தில் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் ஆமென் என்னை உடைக்கிறது, நெருக்கிறது. உடைக்கிறது என்ற அர்த்தம். கர்த்தர் உடைந்து அழுகிறது, உடைகிறார். ஒவ்வொரு சபை நினைச்சு கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் ஏன் சபையை உருவாக்கினேன்? இந்த சபை எப்படியெல்லாம் நான் உருவாக்கினேன்? இந்த சபையை உருவாக்குவதற்கு நான் சிலுவையில, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில நான் தொங்கி ரத்தம் சிந்தி மரித்தேனே. எவ்வளவு காயங்களை பட்டேன். 5780 காயங்களை உடம்புல ஏத்துக்கிறது எதற்காக? சபைக்காக. ஒரு சபைக்காக இவ்வளவு பாடுகளை பட்டு இருக்கிறேன். ஆனா சபை இன்னைக்கு எப்படி இருக்கு? கர்த்தர் துக்கப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை குறித்து கர்த்தர் துக்கப்படுகிறார். நாள்தோறும் துக்கப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சபையெல்லாம் வீணா போயிருச்சு, உலகத்துல சபையெல்லாம் வீணாய் போகிறது என்று கர்த்தர் துக்கப்படுகிறார். ஏனென்றால் இந்த சபையை கர்த்தர் எப்படி உருவாக்கினார் தெரியுமா? பாருங்க எப்படி உருவாக்கினார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தேவன் சபை எப்படி உருவாக்கினார்? சும்மா ஏதோ பாஸ்டர் போனாரு, கொஞ்சம் காசு சேர்த்தினாரு, ஒரு நிலத்தை வாங்கினாரு, அப்ப என் சோத்திரம் அந்த இடத்துல ஒரு சர்ச்சை எப்படியே காசை சேர்த்து சபையை கட்டிட்டாரு. அல்லேலூயா. சபை கட்டி முடிச்சாரு. அல்லேலூயான்னு சொல்லி நிறைய பிரியாணி போட்டு பிரதர்ஷனம் பண்ணி எல்லா ஆலய திறப்பல நடந்து முடிஞ்சிருச்சு. கஷ்டப்பட்டு உழைச்சாரு, ஓடினாரு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு, ஆத்துமலுக்காக ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் பேயை ஓட்டினாரு, பிசாசு துரத்தினாரு, நோய்கள் குணமானது, சபைக்கு மக்கள் வந்தாங்க. இப்படியா? இல்ல. வசனத்துல பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உம்மை 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட ஆமென் தமது சபை. கர்த்தர் எப்படி சம்பாதிச்சாரா? தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் சபை எப்படி உருவாக்கினாராம்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்தார் சபையை. அல்லேலூயா. ஒரு சைக்கிள் வாங்கினேன், நான் சம்பாரிச்ச ஐயா. ஒரு பைக் வாங்கணும், ஐயா என் சம்பாத்தியத்தில் வாங்கினது ஐயா. ஒரு வீட்டை கட்டணும், என் சம்பாத்தியத்தில் கட்டின வீடு ஐயா. ஆமென். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதுபோல உலகத்தில் ஒவ்வொரு சர்ச்சை பார்த்து இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, என்னுடைய ரத்தத்தினாலே நான் சம்பாதித்தேன். அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தினாருங்க. இந்த இடத்துல சபையை உருவாக்க கர்த்தர் ரத்தத்தை சிந்தினார். இந்த இடத்துல சபை உருவாக்க எனக்கு விருப்பமே கிடையாது. இந்த இடத்துல சபையை கட்டுவதற்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. எனக்கு விருப்பம் இல்லை. பஸ் ஸ்டாண்ட்ல பாஸ்டர் அப்படின்னு சொன்னா காது கேட்கும். அவ்வளவு பக்கத்துல ஒரு நிலம் இருந்துச்சு. 23 சென்ட் 30,000 ரூபாய். எத்தனை சென்ட்? எத்தனை விலை? வெறும் 30,000. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 2002ஆம் வருஷம் நினைக்கிறேன். 2002வது வருஷத்துல 23 சென்ட் 30,000 வாங்கிக்கன்னு சொல்லி பண்ணுனாங்க. நீங்க போனீங்கன்னா தெரியும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்க 2 கோடி போட்டாலும் இந்த இடத்த வாங்க முடியாது. 2 கோடி போட்டாலும் இந்த இடம் கிடைக்காது. வெறும் 30,000 ரூபாய்க்கு வந்தது. ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் அப்ப இருந்த விசுவாசிக்கு பெரிய தடையா இருந்தாங்க. ஐயா வேண்டாம் ஐயா, ஐயா வேண்டாங்க ஐயா, வேண்டாங்க ஐயா, பயங்கர தடை விதிச்சாங்க. எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபனத்தில் சொன்னேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜான் பால் அண்ணாட்ட விஷயத்தை சொன்னா, இப்படி இந்த இடம் வாங்கி அங்க வாங்கிக்கலாம், பஸ் ஸ்டாண்டு பக்கமா இருக்குங்கண்ணா, அங்க வாங்கிக்கலாங்கண்ணா. இல்ல இங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆமென். அங்க சபை கட்டி இருந்தோம்னா நிறைய புழுதி வந்திருக்கும். சர்ச்சு இப்படி சத்தம் போட்டாங்க, ஆராதனை பண்ண முடியாது. நிறைய எதிர்ப்புகள் வரும். பஸ் விட்டு இறங்கினோன்னா உடனே ஓடி வந்துடலாம். ஒரு 10-8 வச்சா சபை ரொம்ப பக்கம்தான், எங்க இருந்தாலும் ஓடி வந்துடலாம் சபைக்கு. அது ஜனங்கள் வசதியா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆராதனைக்குரிய வசதி எங்க இருக்கு? இங்க இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தம் ரத்தத்தை இந்த இடத்துல ஏற்கனவே ஊத்திட்டாரு, சிந்திட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் தம் ரத்தத்தை ஏற்கனவே சிந்தி விட்டார். அப்ப தேவன் ரத்தத்தை சிந்தினால பிசாசு என்ன செஞ்சிட்டான்? ஏய் அலறி அடிச்சு ஓடிட்டான்.
அப்ப இங்க ஒண்ணு பண்ண முடியும். ஏன் தெரியுமா? ரத்தம் அவ்வளவு வல்லமை. பாருங்க, இயேசு ரத்தம் பயங்கர வல்லமை. அதை பார்க்க கூட சாத்த முடியாது. அந்த ரத்தம் என்றால் அலறி அடிச்சு ஓடிடுவான். அவ்வளவு மகிமுள்ள ரத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ரட்சிப்புகளை வழிநடத்துவதற்கு என்ன செஞ்சார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து, டேய் அந்த மகனை குடுறா, இந்த என் ரத்தத்தை எடுத்துக்கோ. இந்த அருமையான மகளை எனக்கு குடுறா, இந்த என் ரத்தத்தை எடுத்துக்கோ. இந்த வாலிப தம்பி எனக்கு குடுறா, இந்த ரத்தத்தை எடுத்துக்கோ. அல்லேலூயா. ஆண்டவரே ரத்தம் வேண்டாப்பா, நீங்க வேணா எடுத்துட்டு போங்க. அப்படி கொடுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கர்த்தர் ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை விலையா கொடுத்து இன்னைக்கு நம்மை வாங்கி இருக்கிறார். சத்தமா சொல்லுவோம், உற்சாகமாய் சொல்லுவோம், கம்பீரமாய் சொல்லுவோம். கர்த்தர் தம் ரத்தத்தை நமக்கு பதிலாய் கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்மள இயேசுக்காக வாங்கப்பட்ட மக்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசுக்காக விலை கொடுத்து வாங்கப்பட்டோம். அதுதான் சொல்றார் கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தை, சுயம் என்றால் சொந்தம். கர்த்தர் இயேசு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப யாருக்கு நம்ம சொந்தம்? சந்தையில் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்திருக்க, என்ன சொல்றோம்? ஏன் ஆடு? என்னது? அவன் கையில் அவன் கையில் இருந்து நம்ம கையத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அது யாராகிறது? என்னுடையதாய் மாறி விடுது. ஆமென். அல்லேலூயா. ஒரு கடையில் அரிசி வாங்க போகிறோம். ஒரு 100 கிலோ மூட்டை அரிசியை வாங்குறோம். ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்குறோம். அரிசி வாங்கிட்டு அரிசி யாருக்கு ஆயிருது? ஏய் அரிசி வச்சுட்டு போப்பா, எப்ப அரிசி தூக்குற? அப்படி கடன்காரன் கேட்க முடியுமா? ஏன்? அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டோம், அதுக்குரிய கிரயத்தை விலையை கொடுத்துட்டோம். அல்லேலூயா. அதுபோல இன்னைக்கு நம்ம யாரால வாங்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தெய்வத்தாலே வாங்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? ஆமென். அப்ப இந்த சபை யாருக்கு சொந்தம்? வேலை செய்யற ஒரு பாக்கியத்தை எனக்கு மகன் ஜான்பாலுக்கு தந்திருக்கிறார். நாங்க 2 பேர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு வேலைக்காரங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரங்க, இயேசு ஏற்படுத்தி வைத்த காவல்காரங்க, இயேசு ஏற்படுத்தி வைத்த ஜாமக்காரங்க. ஜாமத்துல இருந்து கூப்பிடணும். ஜாமக்காரன் என்ன? ஜாமக்காரன் என்ன அர்த்தம்? நல்ல கர்ருன்னு தூங்குறதா? கம்பளி இழுத்து போட்டுட்டு இல்ல. ஜாமத்தில் எழுந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜாமத்தில் கர்த்தரை நோக்கி அழைக்கணும். அவன் தான் ஜாமக்காரன், அவன் தான் ஊழியக்காரன். ஆமென். ஜாமத்தில் தூங்காத ஊழியக்காரனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆக தேவனாகிய கர்த்தர் விலை கொடுத்திருக்கிறார். ரத்தம் பயங்கரங்க. இயேசு ரத்தம் இன்னைக்கு உயிர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இயேசு ரத்தம் சிந்தி எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க இயேசு ரத்தம் சிந்தி உலகத்தில் சிந்தி எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? 2024 வருஷம் போச்சு. ஆமென். 2024 போய் 8 மாசம் போய் இப்ப 9வது மாசம். அப்ப 2024 வருஷத்துல 9 மாசத்துக்கு முன்னால இயேசு என்ன செஞ்சாரா? உலகத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். நம்ம ரத்தம் நேத்து சிந்த இன்னைக்கு காலையில என்ன ஆயிரும்? செத்து போயிரும். ரத்தம் என்ன ஆயிரும்? நம்ம ரத்தம் செத்து போயிரும். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிந்தின ரத்தம் இன்னைக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வருகை மட்டும் அந்த ரத்தம் ஜீவனுள்ளதா இருக்கிறது. கர்த்தர் மகிமையுண்டதாக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரத்தத்தால் இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதுதான் சபை, அதுதான் சபை. அப்ப ரத்தம் விலை கொடுத்து தேவன் வாங்கி இருக்கும் அந்த சபை கெட்டு போகுமானால் அவர் புலம்பாம என்ன பண்ணுவார்? இன்னைக்கு அந்த சபையானது சீர்கட்டு கிடக்கும் பொழுது, அந்த சபை சீரழிந்து போகும் பொழுது, வசத்தை விட்டு விலகி போகும் பொழுது கர்த்தர் துக்கப்படுகிறவராய் இருக்கிறார். என் சபை, என் மக்கள், நான் மீட்ட என் மகன், நான் மீட்ட என் மக என்னை விட்டு விலகி போறாங்களே, என் வழியில நடக்கலையே, சாத்தான பின்னால போறாங்களே, அவர் துக்கப்படாமல் என்ன செய்வார்? அருமையானவர்கள் எதுதான் சொல்லுகிறார்? நாள்தோறும் என் உள்ளம் சபை குறித்து இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் என்னை உடைக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு நாள் கர்த்தர் உடைந்து அழுகிறார் இன்னைக்கு சபையை பார்த்து. அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான சபையே, நம்மை பார்த்து கர்த்தர் அழக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே நாங்கள் உம்மை எப்பொழுது சந்தோஷப்படுத்துவோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துக்கப்படுத்த விட மாட்டோம். ஆமென். துக்கப்படும்படி நடக்கூடாது, துக்கப்படும்படி நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வருகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே,
சபை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆமென். நேரம் கடந்து போய்விட்டது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து சபை குறித்து கர்த்தருடைய ஆவி நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே விலை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். மகத்தின் இரத்தத்தாலே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். சாத்தான் இன்னைக்கு அதிலிருந்து வழி தவறி போக முடியும், அதிலிருந்து வழி விலகி போக முடியாது. இன்னைக்கு பல குழப்பங்களை பிசாசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, நீ தேவனுக்காக வாழணும். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக வாழணும். ஆமென். என் தேவனுக்காக வாழ்வேன்னு சொல்லுங்க. சபைக்கு வருகிற பொழுது வழக்கத்தின்படி எல்லா சபைக்கு போறாங்கன்னு நானும் சபைக்கு வந்து, ஆமென், எல்லாரும் பாஸ்டர் முன்னால உட்கார மாதிரி நானும் உட்கார்ந்து பாஸ்டர் கொடுக்கிற பிரசங்கத்தை கேட்கிற மாதிரி நானும் கேட்டுட்டு அதன்படி நடக்காம இருந்தா நான் ஒரு தப்பான ஆள். என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணுகிறேன். சபைக்கு வந்தா தேவனுடைய பிள்ளையாத்தான் இருக்கணும், மனவாட்டியாத்தான் இருக்கணும். அல்லேலூயா. மற்றவளை போல நான் அல்ல, நான் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி, என் தேவனுடைய அருகில உட்கார வேண்டிய மனவாட்டி. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் மனவாட்டி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் மனவாட்டி. ஆமென். தேவனுடைய பக்கத்துல உட்கார போகிறோம். இயேசுவின் அருகில அமர்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இந்த பாக்கியத்துடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையா இருக்க ஒப்பு கொடுக்கணும். என்னை குறித்து என் தேவன் ஒருபோதும் மன கஷ்டப்படக்கூடாது. என்னை குறித்து தேவன் ஒருபோதும் துக்கப்படக்கூடாது. என்னை குறித்து தேவன் ஒரு மனம் உடையக்கூடாது. என் தேவனுக்கு நான் பிரியமாய் நடப்பேன். சொல்லுவோமா? எல்லார் கண்களை மூடுவோம். அல்லேலூயா.